கல்யாணம் முடிந்து 7 கழிக்கிறார்கள். இந்த 7 கழித்தல் என்கிற சடங்கு எங்கிருந்து வந்ததென்றால் பாபிலோன் தேசத்திலிருந்து வந்தது. இன்றைக்கு இஸ்லாமியர்கள் 7 கழிப்பை சிறப்பாக கொண்டாடுவார்கள். பொதுவாக பொருத்தம் பார்க்கவில்லை, ஒருவருக்கு பொருத்தம் பார்க்கவில்லை என்றால் அவர்கள் 7 நாளும் சேர்ந்து வாழ்ந்துவிட்டால் அவர்களுக்கு பொருத்தம் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. எப்படி என்றால், ஒருவர் 7 நாளும் சேர்ந்து 7 கழித்தால், இதை 7 கழிப்பு என்பார்கள். வாழை இருக்கிறது, வாழை செவ்வாழை எடுத்துக்கொண்டால் நமக்கு வாழையடி வாழையாக இந்த குடும்பம் செழிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். இப்ப நீங்கள் சிகப்பு வாழையை ஒரு தோட்டத்தில் நடுங்கள், அது 7 தடவைகள் சிவப்பாகவே அது கொலை தரும். 8வது அந்த சிகப்பு கொலை பச்சையாக மாறிவிடும். 7 ஆண்களும் ஒரு பெண்களுமாக இருக்கிறது. இப்பொழுது திருமணம் நடந்து 7 நாளும் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்து விட்டால் 7 நாளும் வந்து அவர்களை கணவன் மனைவியாக சேர்த்து வைத்து இப்பொழுது திங்கள் எடுத்துக்கொண்டால் திங்கள் பார்க்கும், சேர்ந்தாச்சு, செவ்வாய் சேர்ந்தாச்சு, புதன் சேர்ந்தாச்சு, வியாழன் சேர்ந்தாச்சு, வெள்ளி சேர்ந்தாச்சு, சனி சேர்ந்தாச்சு, 7 நாளும் நேரம் சேர்ந்தாச்சு. 7 நாள் முடிந்து அது துண்டித்து விடும். இப்படி 7 நாளும் ஒருவர் சேராமல் இடையில் சில நாட்களை விட்டுவிட்டால் அதற்கு இடையில் இரவில் பாம்பு புகுந்து விடும். அதாவது இரவு என்றாலே ராகுவின் அதிகத்தில் வந்துவிடும். அப்பொழுது ஒருவருக்கு அந்த ஜென்மம் 7 தலைமுறைகளை கடக்காது. 7 தலைமுறையை கடக்காமல் எந்த நாள் விடுபட்டதோ அந்த ஜென்மத்தில் அடுத்த பிள்ளை அடுத்த பேரம் எப்படி வரும்போது அவர்கள் சேராத நாளில் பெண் பிள்ளைகள் இடையில் வந்து விடுவார்கள். இதனால் இப்படி சேராமல் இருந்தாலும் அவர்கள் மனையாட்டி வரிசையில் வராமல் துண்டிக்கப்பட்டு விட்டால் மறுமனையாட்டி வகையில் வந்து விடுவார்கள். இப்படி அது 2ஆக பிரிக்கிறார்கள் சாஸ்திரிகள். இப்படிதான் 7 கழித்தல் சரியாக ஒருவருக்கு நடந்து விட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையில் பிரிவே வராது, அவர்களுக்கு பொருத்தம் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது.